அதாவது 2026 எலக்ஷன் எப்படி இருக்குன்றது, 24, 25லயே பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய சோஷியல் மீடியால வந்து நெறைய பேர் என்ன கேட்டாங்க. நான் சரியா அதுக்கான பதில் தரல. பட் ம், ஒரு ஒரு லைட்டா தான் சொன்னேன் நானு. ம். இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கே நெறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தேடி வந்துச்சு. ஸோ நிச்சயமா. பார்த்தீங்கன்னா, நம்ம வாராகி டிவில கூட சொல்லியிருந்தேன். நீங்க ஜனவரி மாசம் 2025 ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க அதுல. இவருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சும்மா ஜஸ்ட் விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு, நடிகர் விஜய்க்குன்ற மாரி சொல்லியிருந்தேன். சூட்சமமா சொல்லியிருந்தேன். பட் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நெறையா பிரச்சனைகள் உருவாக்கி, அந்த இடத்துல யாகமே நடத்த விடாத ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் இப்ப நம்ம வந்து ஓப்பனா, போல்டா நம்ம சொல்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா, அம்பாள் குடுக்குற உத்தரவு. ம், நம்ம சில நேரங்கள்ல அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்கிறோம். ம். என்ன நடக்க போகுது? எப்படி நடக்கும்? ஏன்னா, ராஜராஜ சோழனே அம்பாள வணங்கிட்டு போய் தான் போர்ல போர்ல வெற்றி ஜெயிக்கிறார், பெறாங்க. வெற்றி பெறாரு, நாட்ட ஆள்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு கலியுக வாராகி, கலியுகத்திலிருந்து வாராகி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வலம் வரப்போறாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த அம்பாளோட உபாசகர். ஸோ நமக்கு வந்து இப்ப இந்த தமிழ்நாடு ஆளப் போறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னா, இப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு பெற்ற தாய், தந்தை மாரி தான் முதல்வர். ம். அவர் குடும்பத்த மட்டும் பார்க்கறதுக்கு இல்ல. எல்லா உலக தமிழகத்துல இருக்க அத்தனை மக்களையும் பார்க்கக்கூடியவரா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த வரப்போற 2026 சட்டமன்ற எலக்ஷன். 26 எலக்ஷன்ல நிச்சயமா விஜய் மட்டும் தான் நமக்கு வர உத்தரவு. ம், ம், அத அடிச்சு சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னாலேயே சில விஷயங்கள் நம்ப முடியாது. விஜய் இப்ப வருவார். ஏன்னா, பலத்த கட்சிகள். ம், இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, பலமான கட்சிகள் அந்த அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும் 2மே பலம் வாய்ந்த கட்சிகள். அப்படி இருக்கும்போது, அத தாண்டி இப்படி ஒரு உத்தரவு எனக்கு வரும்போது, எனக்கே சந்தேகங்கள் வரும். ஸோ ஏன் அந்த மாரி வருதுன்னும்போது, அந்த மாரி ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது மாதிரி ஏற்கனவே யாகம் நடத்தும்போது சண்டி யாகம் அறிவிச்சேன். இப்போ 2024 நவம்பர்ல. அப்போ புயல் அறிவிச்சுட்டாங்க. நான் சொன்ன தேதிக்கு அன்னைக்கு புயல்னு சொல்லிட்டாங்க. அதாவது முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், நடுவுல இடையில மாட்டேங்குது நம்ம யாகம். ஸோ அந்த 1 வாரம் புயல்னு அறிவிக்கிறாங்க. எல்லா பக்தர்களும் வேணாம் நிறுத்திடுங்கன்னும்போது, இது அம்பாளோட உத்தரவு. அப்ப அம்பாளோட உத்தரவு, ஏன் அம்பாள் எனக்கு அந்த தேதியில யாகம் நடத்துன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்றாங்க. நான் யாகத்த அறிவிச்சுட்டேன் 1 மாசம் முன்னாடியே. ஸோ அந்த டேட்ல 1 வாரம் புயலுன்றாச்சு. என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், யாகம் நடக்கும்னுட்டேன். ஆனா அந்த தேதியில மழையே கிடையாதுங்க. புயல் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. ம், அன்னைக்கு 1 நாள் மட்டும். முன்னாடி 3 நாள் இருந்துச்சு. பின்னாடி 3 நாள் இருந்துச்சு. அப்போ அம்பாள் குடுக்குற உத்தரவு பொய்யாகல. ம், ஸோ புயல் வர நேரத்துல மழைய நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம ஒரு 48 நாள் யாகம் பண்ணோம்.